யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னால் 12 வீடுகள் நமக்கு 3வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இருந்திருக்கக்கூடியது மிதுனராசி என்பர்கள். எல்லா விதத்திலும் அடி உங்களுக்கு பொருளாதார நிலையாக சரி, ஹாஸ்பிட்டல் ரீதியாக மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கியம், உடல் உபாதைகள், பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குங்க. வர இருக்கின்ற 2025ஆம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரை பார்க்கும்போது 6 கிரக பயிற்சியோடு நடக்க இருக்குது. இந்த 6 கிரக பயிற்சி சமாளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு யோகம் என்னன்னாக்கா ரிச்சக யோகம்னு ஒன்று வருதுங்க. இந்த ரிச்சக யோகம் உங்களுக்கு ஒரு 3 கிரக பயிற்சியை தெளிவாக ஓட்டம், சரிங்களா? 6ல் 3 ஓட்டம், அடுத்த 2 தெளிவாக ஓட்டம், அடுத்த 1 அப்படி பிரித்து உங்களுக்கு இந்த ரிச்சக யோகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ரிச்சக யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சா அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஆங்கில புத்தாண்டுடன் வர இருக்கின்ற இந்த ரிச்சக யோகம் மிகப்பெரிய மாற்றத்தை அளித்தர இருக்கிற இந்த காலகட்டம். உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு புதன் அதிபதி கிரகனுடைய சஞ்சாரம் அப்படி பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்கு ஒரு என்ன விஷயம்னாக்கா இந்த வருஷம் உங்களுக்கு 2025 இலவசமாக 1 பாயிண்ட் ஜோதிடம்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த வருஷம் உங்களுக்கு கன்ஃபார்மாக இது போட போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு பலன்கள் கமெண்டில் வேணுமா இல்லை உங்களுக்கு வீடியோ வேணுமா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டம், நீங்கள் எந்த நட்சத்திர பாதசாரம் அப்படிங்க சொல்லி எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ மிதுன ராசி இருப்பீங்க, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இதில் எதில் உங்களுக்கு நட்சத்திரம் சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்வி ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அதுக்குள்ளான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. இந்த ரிச்சக யோக வரத்தால் உங்களுக்கு இந்த இலவசமாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 பாயிண்ட் ஜோதிடம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகுது, 2025ஆம் ஆண்டு நிதிநிலையில் உயர்வை காண போகிறீங்க. உங்கள் செல்வ நிலை மேம்பட போகுதுங்க. உங்கள் சமூக நிலையில் சாதகமான மாற்றங்களை காணலாம். உங்கள் வீட்டில் கட்டுமான பணிகள் மற்றும் புதிய மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கு குறிப்பிடத்தக்க செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். காதல் உறவுகளில் சிறு இடையூறுகள் ஏற்படக்கூடுதுங்க. தம்பதிகள் வெளிப்படையாக பேசி கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது நல்லது. திருமண தாமதங்களை அனுபவிக்க போகிறீங்க. இந்த ஆண்டு தடைகளை நீங்கள் பெற போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இனிய தாம்பதியம் உறவு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டுத் தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சுயமாக தொழில் செய்பவர்கள் கணக்குகளை கையாளுவதில் சற்று கவனம் தேவைங்க. உங்கள் பணியிடத்தில் நல்லவருடைய நட்பை நீங்கள் மீண்டும் பெற இருக்கீங்க. இதே வேளையின் நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள உதவும். இந்த ஆண்டு திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பு போன்ற பல சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வெளி மாநில ஆன்மீக பயணம் மன அமைதி தர இருக்குதுங்க. அப்போ இதில் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டில் உத்தியோகம், தொழில் எப்படி இருக்க போகிறது பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பணியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் இருவருக்கும் சாதகமான மாற்றங்களை கொண்டு வர இருக்குதுங்க. ஆசிரியர்களால் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளில் சிறந்து விளங்கி தலைமை ஆசிரியர்களை பாராட்டுகளை பெற இருக்கீங்க. பொதுத்துறை வேலைகளில் பணிபுரிவுகள் ஜனவரி மாதம் உயர் அதிகாரியுடன் ஒத்துழைத்து அவர்களுடைய பாராட்டுகளை பெற இருக்கீங்க. போக்குவரத்து துறையில் உள்ள வல்லுநர்கள் தங்களுடைய பணிகளில் சிறந்து விளங்கும் மூலம் அதிகாரியுடைய கவனத்தை ஏற்கக்கூடியதுங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்குங்க. உடைய புதிய முயற்சிகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதியாளர்களுக்கு லாபம் கூடும். உங்கள் நிதிநிலை மற்றும் சமூக நிலை மேம்பட இருக்குதுங்க. அடுத்து பார்க்கும்போது காதல் மற்றும் திருமணம் இந்த 2025 மிதுன ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். காதல் திருமணத்தில் இப்போ காதல்கள் மற்றும் கணவன் மனைவி இந்த ஆண்டு உறவில் நல்லிணக்கத்தை அறிவிக்க போகிறீங்க. நல்ல ஒரு திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்கொள்ள போகிறீர்கள். இந்த காலகட்டம் திருமணம் வெற்றிகரமாக நடக்க இருக்குதுங்க. மக்கள் காதலுடன் தங்களை அன்பை வெளிப்படுத்த ஜனவரி பொருத்தமானதாக இருக்குதுங்க. பிப்ரவரி மாதம் புதுமண தம்பதிகள் வெளியூர்களுக்கு உல்லாச பயணம் சென்று உகந்தது. மார்ச் மாதத்தில் காதல்களுடைய கருத்து வேறுபாடு சாத்தியமாகும். வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை தரும். ஏப்ரலில் காதல்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஜூன் மாதத்தில் பரிசுகளை வெல்ல போகிறீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை துணையுடைய தவறான புரிதல் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப கடைசி அந்த வருடத்தினுடைய
காதலிப்புகளும் திருமணமானவர்களும் அதாவது வருடத்தினுடைய கடைசி 3 மாதங்கள் தங்கள் பந்தத்தை வளர எளிமையான காணலாம். நிதிநிலை 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்க போகிறது? ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் நிதிநிலை ஏற்ற இறக்கங்களை கண்டாலும் பிப்ரவரி மாதம் பிறகு பொருளாதார ரீதியாக சாதகமான சூழலை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் நீங்கள் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் ஜவுளி ஏற்றுமதி செய்பவர்களுக்கு தங்கள் பொருளாதார நிலை மிகவும் சாதகமாக இருக்குதுங்க. அடுத்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அந்நிய செலவாணிகள் ஈடுபடுபவர்கள் முதலீடுகள் நல்ல லாபத்தை பெறக்கூடியும். ஜூலையில் வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கு அதிக செலவு செய்யலாம். ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கல்விக்காக அதிக செலவு செய்யிருக்கீங்க. செப்டம்பரில் பிறகு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அது உங்களுக்கு தேவைப்படும் போது அதை திருப்பி பெறாமல் போக வாய்ப்பு இருக்குதுங்க. செப்டம்பரில் உங்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செலவுகள் செய்ய இருக்குதுங்க. அக்டோபரில் தகவல் தொடர்பு மட்டும் நல்லா இருக்குதுங்க. பொதுவாக இந்த ஆண்டினுடைய கடைசி 3 மாதங்கள் நிதி ஆதாயங்களை அதிகரிக்க வாய்ப்புகளை பெற இருக்குங்க. மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் அரசு போன்ற போட்டித்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். ஜனவரி மாதத்தில் ஆரம்ப வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்களுடைய பெற்றோருடைய ஆதரவு ஒரு சாதகமான கற்றல் சூழலை காணவும். நடுநிலை பள்ளியில் உள்ளவர்கள் இசை மற்றும் இசை கலைகளில் அதிக ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அவர்களுக்கு விரும்பிய துறைகளை தொடர அவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் உதவுவதன் மூலம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த துறைகளில் தங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளவும் எதிர்காலத்தில் புகழ்பெற்ற கலைஞர்களும் மற்றும் மாறும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு மார்ச் மாதத்தில் மந்த நிலைமை அனுபவித்தாலும் அவர்கள் தங்களுடைய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. அறிவியலில் இளங்கலை படிப்பு தொடரும். கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்கலாம். தகவல் தொடர்பு துறையில் முதுகலை பட்டம் பெறுவர்களும் சிறந்து கிரகிக்கும் திறன்களை கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அப்போ இந்த தங்களுடைய படிப்பில் அதிக ஆர்வம் காட்ட இருக்குங்க. தேர்வுகளில் சிறப்பாக வெற்றி பெற போகிறீங்க. போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் இந்த வருஷத்தில் அரசு வேலை உறுதி, நன்றாக படிங்க, நல்லதே படிங்கள் அப்படி சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொதுவாக நன்றாக இருக்க போதுங்க. வயதான பெண்களுக்கு மூட்டு வலியால் பாதிப்பு இருக்கக்கூடியதுங்க. உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். நடுத்தர வயதுடைய பெண்கள் இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். அவர்கள் மகப்பேறு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று தகுந்த சிகிச்சை பெறுவதும் நல்லது இருக்குங்க. அடுத்தது ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதங்களில் சிறு குழந்தைகள் இருமல், சளி, காய்ச்சல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட இருக்குங்க. இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை பாதுகாக்க குளிர் உணவுகள் மற்றும் வெளியே உண்ணும் உணவுகளை தவிர்க்கும் நல்லது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெற்றோருடைய உடல்நிலை கவனம் தேவை. தந்தை அஜீரணம் போன்ற பிரச்சனைகளால் சந்திக்க நேரிடும். தாய்க்கு கண் மற்றும் பல் பிரச்சனைகள் ஏற்படும். சிறப்பு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அவர்களுக்கு சிகிச்சை அளித்தால் இந்த நோயில் இருந்து முழுமையாக குறையலாங்க. ஆகஸ்டில் அஜீரணம் போன்ற வயிற்று பிரச்சனைகள் தங்களுடைய சந்திக்க நேரிடும். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது இந்த பிரச்சனையை செய்ய வேண்டியிருக்குங்க. இப்போ மிதுன ராசியில் 3 நட்சத்திர பகுதி போகும்போது உங்களுக்கு மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் செய்வது இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் கல்வி கடன் வாங்குவதற்கு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. பொருளாதார நிலை உயரும். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தில் கொண்டு போகிறீங்க இந்த காலகட்டம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்களும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. திருமணத்துக்காக காத்து கொள்வதற்காக திருமணம் கிடைக்கப்பெற்று நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புனர்பூசம் செய்வது பிள்ளைகளால் பெருமை உண்டு. கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அதனால் குடும்பத்தில் சலசலப்பும் சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. ரொம்ப பேச்சு நிதானம் தேவை இந்த காலகட்டம். நேயர்களே, உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலனை தெரிந்து கொள்வா. மீண்டும் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானுக்கு பசு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சொல்வது நல்லது. இளம் திருமணமான ஜோடிகளுக்கு புது ஆடைகள் வாங்கி தர தன நிலையில் ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. சாதகமான நாள் சொல்வது ஜனவரி, மார்ச், ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர். சாதகமற்ற மாதங்கள் பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பருங்க. நேயர்களே, அடுத்தடுத்து நல்லது வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.